தக் லைஃப் படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லருடைய டியூரேஷன் 2 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் பயங்கர எமோஷனலாகவும், செகண்ட் 1 நிமிஷம் செம்ம ஆக்ஷனாகவும் இந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்துடைய கதை ஒரு யூஸ்வலான கதைங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனை நம்ம நாயகன் காலகட்டத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள முக்கியமான பெரிய நடிகர்கள் எல்லாருடைய படமும் இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட்டில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த கான்செப்ட் என்னன்னா இந்த அப்பா பையன் கான்செப்ட் தான். இந்த கான்செப்டில் தான் இப்போ வர படங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லா டேரக்டர்ஸும் ஒரே ரூம்ல உட்காந்து ஏதோ ஸ்டோரி எழுதியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வர எல்லா படமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே கதையில தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுதான் படத்துடைய கான்செப்ட்னு இவங்க ட்ரெய்லர் அண்ட் டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த கான்செப்ட்டுக்கு ஆஸ் அ டேரக்டரா என்னுடைய ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்க போது, நான் கேஸ்ட் பண்ணியிருக்க ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு டாஸ்காகவே இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தக் லைஃப் படத்துடைய கதையுமே இதுதாங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. ஸோ கமல்ஹாசனுடைய யங் ஏஜில் சிம்பு வந்து ஒரு சின்ன பையனாக இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு இன்சிடென்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு கமல்ஹாசனை வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமா கமல் வந்து சிம்புவை தான் கூடயே கூட்டிட்டு போய் வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் எனக்கு அடுத்து எல்லாமே சிம்பு தான்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் சிம்பு வந்து கமலுக்கு அகேன்ஸ்டாக திரும்புறாரு. அண்ட் அந்த இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம தேட்டரில் போய் படமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக மணிரத்னம் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே வேணாம். அண்ட் இந்த படத்தை இவங்க ஒரு பயங்கரமான பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த படத்துலேருந்து எந்த அப்டேட் வந்தாலும் அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க அட் அ டைமில் ஹிந்தி அண்ட் தெலுங்குலையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே உள்ள ஆடியன்ஸும் இந்த அப்டேட்டுக்கெலாம் தரமான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கமல்ஹாசன் அவர்கள் தான் நம்ம சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஹீரோன்னு. அவருக்கு எல்லா ஸ்டேட்லையுமே நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அந்த ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தை பயங்கரமாக கொண்டாடுற லெவலுக்கு அவருக்கு ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அமையல. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்னு சொல்கிறத விட கடைசி 20 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படங்கள் மட்டும்தான் அந்த மாதிரியான படங்களாக அமைஞ்சிருக்கு. அந்த படங்கள் எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைஞ்ச படங்கள் தான். அதுக்கு இடையில வந்த நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாக இருந்தால் கூட ஆடியன்ஸ் அந்த படங்களை கண்டுக்கல. ஆனால் ஆஃப்டர் விக்ரம்க்கு அப்புறமா நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லெவலுக்கு ஒரு மார்க்கெட் இருந்ததோ அதே மார்க்கெட், அதாவது அந்த பீக் டைமுக்கு திரும்ப வந்துட்டாருன்னு தாராளமாக சொல்லிடலாம். ஏன்னா விக்ரம்க்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் நம்ம கமல் சார் பண்ணியிருந்தாலுமே அந்த படங்களுக்கெல்லாம் பெரிய கலெக்ஷன்லாம் வரவே இல்லை. ஆனால் ஆஃப்டர் விக்ரம்க்கு அப்புறமா அவர் பண்ண இந்தியன் 2 வந்து பெரிய டிசாஸ்டர் ஆகுது. ஆனால் பெரிய டிசாஸ்டரான இந்தியன் 2 கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு மேலே. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் கமல் சார் வந்து அவருடைய பீக் டைமுக்கு திரும்ப வந்தாச்சுன்னு. அண்ட் இந்த தக் லைஃப் நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு படமோ அதே மாதிரி நம்ம சிம்பு அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா மாநாடு படம் மூலியமா நம்ம சிம்பு வந்து கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து வெந்து தணிந்தது காடு, 10 தலைமுறையான படங்கள் நல்லா இருந்தாலுமே பட் லாஸ்ட் 2 வருஷமா சிம்பு அவர்களுக்கு எந்த ஒரு படமும் தேட்டரில் ரிலீஸ் ஆகல. அவர் பெருசாக படங்கள் நடிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலை. இப்போதான் வந்து கண்டினியூஸாக படம் நடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் மூலியமா நம்ம சிம்பு அவர்கள் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் ஸ்டாராகவும் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம சிம்புக்கு ரிலீஸ் ஆக போகிற எல்லா படங்களுக்குமே எல்லா ஸ்டேட்லையும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற லெவலில் இந்த படம் இருந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நம்பரை நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக தக் லைஃப் படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.